இட்லி கடை படத்திற்கு விஜய் மகன் கொடுத்த ரியாக்ஷன். ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இயக்குநராக களமிறங்க இருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்த செய்திதான். குறிப்பாக லைகா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடித்து வருகிறார். முதலில் இப்படத்தின் மூலமாக ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகிறார் என்ற அறிவிப்பு வெளியான பொழுது அப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிப்பதாக மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. ஜேசன் சஞ்சய் தயாரிப்பில் JSJ மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு இணைந்து தயாரிப்பதாக செய்திகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஜேசன் சஞ்சய் நடிகராக அறிமுகமாவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இயக்குனர் அவதாரம் எடுத்தது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தற்பொழுது தயாரிப்பாளராகவும் அவர் செயல்பட போகிறார் என்ற செய்தி கூடுதல் ஆச்சரியம் அளித்துள்ளது. அதேபோல தமிழ் சினிமாவில் வெளியாகும் படங்களையும் தவறாமல் பார்த்து விடுகிறாரா. முக்கியமாக தியேட்டரிலும் சென்று பார்த்து ரசிகர்களின் பாராட்டுதல்களை பெறும் காட்சிகளையும் கவனித்து வருகிறாரா. தற்பொழுது தனுஷின் இட்லி கடை படம் வெளியாகியுள்ளது. அதனையும் தியேட்டரில் சைலண்டாக பார்த்திருப்பதாக கூறப்படுகிறது. இட்லி கடை படத்தை பொறுத்தவரை தனுஷ் தன்னை மீண்டும் சகலகலா வல்லவனாக நிரூபித்துள்ளார். கதை, திரைக்கதை, நடிப்பு, பாடல்களை எழுதி தானே பாடியது என மிரட்டி விட்டுள்ளார். படம் பார்த்த பலரும் குடும்பத்துடன் அமர்ந்து பார்க்க பக்காவான படம், மிக பெரிய வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் உள்ளது என கூறியுள்ளனர். படத்தில் எல்லாமே நன்றாக உள்ளது. பாடல் வரிகளை அவரே கதைக்கு ஏற்றபடி எழுதியுள்ளதால் அதை காட்சிப்படுத்திய இடங்களும் பிரமாதமாக உள்ளது. குறிப்பாக என் சாமி கூட வரும் பாடல் மிகவும் எமோஷனலாக உணர வைக்கிறது என்று தெரிவித்து வருகின்றனர். அதே போல படத்தை பார்த்த ஜேசன் சஞ்சயும் படம் ரொம்பவும் நன்றாக உள்ளது என தனுஷிடமே நேரடியாக தெரிவித்து இருக்கிறார். ராயன் போன்றும் படம் எடுக்கிறார்கள். இட்லி கடையில் இப்படியான சப்ஜெக்டை ஹேண்டில் செய்துள்ளீர்கள். எப்படி தனுஷ் அண்ணா இதெல்லாம் என்றும் சில அறிவுரைகளையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தனுஷ் விஜய் நல்ல நட்பில் பல வருடங்களாக இருந்து வருகிறார்கள். தற்பொழுது தனுஷுடன் விஜய் மகனும் நல்ல நட்போடு பேசி வருவதாக கூறப்படுகிறது. சஞ்சயின் முதல் படத்தை தியேட்டரில் பார்க்க பலரும் ஆர்வமாக இருக்கின்றனர்.